இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறதுனால ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், மிதுனம், கன்னிராசிக்கார நேயர்கள், புதன்கிழமை பிறந்தவர்கள், 5, 14, 23ஆம் தேதி பிறந்தவர்கள், இவங்க எல்லாருமே பசு நெய்யினால் தீபம் போடணும். பிடிச்ச சாமிக்கு, பிடிச்ச கோயிலில் செய்து பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அறிவில், புத்தியில். அதே மாதிரி மாணவமணிகளுடைய பெற்றோர்களை சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் இன்னைக்கு பசு நெய்யினால் தீபம் போட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். படிப்பு சிறக்கும். அனுபவத்திலே பலனை பார்ப்பீர்கள். சரி, எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், கலக்குறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, பிரமாதமான சந்தோஷம். என்ன குறைச்சல், அடித்து கலகுறீங்க. நல்ல நாளாக இருக்கும். சண்டை சச்சரவு இருக்காதா? இருக்கும், ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. பிரமாதமான நாளாக இருக்கும். அதான் சண்டைக்கு போக வேணாம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல நாள், கலகுறீங்க. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களை இந்த அசட்டு தைரியமெல்லாம் வேணாம். என்ன ஆகிடும் பார்த்துடலாங்கிற வீம்பெல்லாம் இன்றைக்கி வேணாம். கோயிலில் விளக்கேற்றணும், பசு நெய்யினால். வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது முருகப்பெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, அது எப்படிங்க? அது பேச்சு சாமர்த்தியம், யாருக்கிட்ட எங்கே எந்த வார்த்தையை போட்டு பேசுனா ஆள் அப்படியே காலி ஆயிடலான்னு நீங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. பொறுமை, நிதானம், கலகுறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், பேச்சு சாமர்த்தியம் இருக்குது. வார்த்தையை யாருக்கிட்ட எங்கே எந்த வார்த்தையை போட்டு பேசுனா ஆள் அப்படியே சாய்க்கலாங்கிறதுல கில்லாடி நீங்கள் தான். அப்புறம் ஞாபக சக்தி, எதையும் மறக்க மாட்டீங்க. மறந்த மாதிரி வேணால் நடிப்பீங்க, ஆனால் மறக்க மாட்டீங்க, அது ஒரு பலம். அப்புறம் புத்தி கூர்மை, ஷார்ப்பான அறிவு. அப்புறம் என்ன, கலகுறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. சிம்மராசிக்கார நேயர்களை என்னங்க குறைச்சல, எங்கள் கண்ணே பட்டுருங்க. நல்ல நாளுங்க, பிரமாதமான முன்னேற்றங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. சுறுசுறுப்பு, அசட்டு தைரியம், பிடிவாதம், விடாமுயற்சி எல்லாம் நீங்கள் தான். அப்புறம் என்ன, நல்ல நாளுங்க. ஆமாங்க, வாழ்ந்து கலக்குங்க. அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை கோயிலில் போய் தீபம் போடணும், வீட்டு பூஜையில் தீபம் போடணும், பசுநெய்யினால் தீபம் போடுறது நல்லது. பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாம் நல்லபடி நடக்குதோ இல்லையோ, கெட்டபடி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அன்னை பராசக்தியை மனசில் நினச்சிக்கணும். என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் கருமாரியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களை அப்படி ஒரு பெருந்தன்மை உங்களுக்கு. செலவு பண்ணுறதுல மற்றவங்க, அடுத்தவங்க, நம்ம ஆள், அடுத்த ஆளுலாம் பார்க்க மாட்டீங்க. எதிரிகளுக்கு கூட மனமும் வந்து செலவு பண்ணுவீங்க. அது உங்கள் பெருந்தன்மை. அதனால் எதிரி உங்களுக்கு நல்லவன் ஆயிடுறான், நண்பன் ஆகிறானோ இல்லையோ, உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டான், அது உறுதி. அப்புறம் என்ன, வெளிப்படையான பேச்சு, நல்ல புத்தி, கலக்குறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, நல்ல நாளாக இருக்குங்க. அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை கோயிலில் போய் பசுநெய்யில் தீபம் போடுங்க, வீட்டு பூஜையில் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது ஆஞ்சநேயரை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் மாருதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் பொறுமை. அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களை முன்கோபத்தினால கண்டபடி பேசி
மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. கோயிலில் பசுனையில் தீபம் போடுங்க, வீட்டு பூஜையில் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் சாந்தலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கோபப்படுத்துவாங்க, ஆனாலும் பல்ல கடிச்சிட்டு பேசாமல் இருந்தால் தப்பிச்சுக்கலாம். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களை, கோயிலில் போய் பசுனையில் தீபம் போடுங்க, வீட்டு பூஜையில் பசுனையில் தீபம் போடுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது விநாயகப் பெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் வல்லபையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வர வாய்ப்பு இருக்குது. இந்த வழிபாடு செஞ்சால் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 4, 5, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. கும்பராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வர வாய்ப்பு இருக்குது. பேச்சினால் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிகிட்டே இருங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி. சக்கரத்தாழ்வாரே போற்றிங்கிற மந்திரம் உங்களை காப்பாற்றும். ஓம் சுதர்சனமே போற்றி சொல்லுங்கள், தப்பிச்சுக்கலாம். ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் உங்களுக்கு 7, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களை, பெருந்தன்மை, வாழ்ந்துட்டு போகிறாம்போ அப்படின்னு விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை. அதனால் எதிரி கூட உங்களுக்கு நண்பனாகிடுறாங்க. கலக்குறீங்க. நல்ல நாளாக இருக்கும். எதிரியை ஜெயிக்கிறது ஒரு வகை, எதிரியை நண்பனாக்கிறது ஒரு வகை. நீங்கள் 2வது வகை. புத்தி உங்களுக்கு அதிகம். கலகலான நாளாக இருக்கும். சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். எங்கள் கண்ணே பற்றும், கலக்குங்க. அனுகூலமான எண் 7, 4, அனுகூலமான திசை தெற்கு வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. நேயர்களே, எப்படி இருந்துச்சு இந்த கிழமை இன்னைக்குங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். இன்றைக்கி நல்ல நாளாக இருந்தால் உங்களுக்கு இருந்தால் சந்தோஷம். நல்ல நாளாக இல்லையா, பசு நெய்யில் தீபம் போட்டு வீட்டிலையும் கோயில்லையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மந்திரத்தை சொல்லுங்க. ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிறது எங்களுடைய எளிமையான கண்டுபிடிப்பு அப்படிங்கிறத பணிவோடு சொல்லிக்கிறோம். அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, மாட்டிக்க மாட்டீங்க, தப்பிச்சுருவீங்க. அப்புறம் என்ன, இந்த கிரிக்கெட்டில் ட்ரா மாதிரி தப்பிச்சுக்குவீங்க. நல்ல நாளாக இருக்கோ இல்லையோ இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டா கெட்ட நாளாக நிச்சயமாக இருக்காது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.